Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. பிரதமர் மோடி சுதந்திர தினத்தில் உரையாற்றிய போது பல ஆண்டுகளாக ஆழமாக வேரூன்றியிருந்த ஆயுதம் ஏந்திய நக்சலைட்டுகள் ஒழிக்கப்பட்டாலும் திமாகி நக்சல்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களை தனிமைப்படுத்தி நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றும் பயணத்தில் இளைஞர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றார். वर्षों तक देश की सत्ता में माओवादी सोच के लोग गलियारों में अपनी जगह बना करके बैठे थे. सरकारी कमेटियों में सलाहकार के रूप में भी ये माओवादी सोच ने नीतियों को प्रभावित किया था. मेरे प्यारे देशवासियों, जंगलों में हमें हथियारी नक्सलों का खात्मा बुलाने में, उस संकट से देश को मुक्त कराने में सफलता मिली है. लेकिन हथियारी नक्सल तो गए, लेकिन दिमागी नक्सल, ये दिमागी नक्सल मौके की तलाश में है. हिंसा अराजकता के वो रास्ते खोज रहे हैं. समाज को गलत राह पर घसीटने के लिए भांति भांति के दांव कर रहे हैं. इन दिमागी नक्सलियों को पहचानना होगा, इन दिमागी नक्सलियों को आइसोलेट करना होगा और राष्ट्र को विकसित राष्ट्र बनाने की मुख्य धारा की ओर देश की युवा पीढ़ी को जोड़ना होगा. பிரதமர் குறிப்பிட்ட திமாகி நக்சல்கள் என்ற ஹிந்தி வார்த்தைக்கு அறிவு ஜீவி நக்சல் என்று பொருள். எதிர்க்கட்சிகளைதான் பிரதமர் திமாகி நக்சல்கள் என்று கூறியதாக காங்கிரஸ் கட்சியினர் கூறி வருகின்றனர். இதற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்துள்ளார். திமாகி நக்சல்கள் என்பது எதிர்க்கட்சித் தலைவர்களை குறிப்பது அல்ல, மாவோயிஸ்டுகளை ஆதரித்து இந்திய அரசியல் அமைப்பை நிராகரித்தவர்களை மட்டுமே குறிக்கிறது. பிரிவினைவாதிகளுடன் நிற்பவர்கள் மற்றும் சட்டப்பிரிவு 370 ஆதரிப்பவர்களும் இதில் அடங்குவர். இந்தியாவின் வடகிழக்கு பகுதியை நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து பிரிப்பதற்காக கோழியின் கழுத்தை வெட்ட வேண்டும் என்று சொல்பவர்களும் அவர்களே என்று கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்.